ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் லஞ்சுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு தான் பார்க்கலாம். ஒரு மோர் குழம்பும் ஒரு மசால் வடையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு கூட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மழன்னு அரைச்சிப்போம். அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு தான். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது எவ்வளோ தண்ணி வேணுமோ போட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றி அந்த காய் நல்லா வேகணும். அந்த நம்ம அரைச்சோம்ல, அதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அந்த காய் நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மோர் குழம்பு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்குள்ளே வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பூண்டு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே குழம்பு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு, காயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம தயிரை மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன், மோராக்கி. அதை போட்டு கலந்துக்கலாம். கலந்து தயிர் போட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். லைட்டாக நுரக்கட்டி வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், போதும், எடுத்து வச்சிடலாம். வடைக்கும் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வானல் வச்சு தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா மோர் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுப்போம். கடுகு பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. சீரகம், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், மோர் குழம்புக்கு வதக்கிறப்ப இந்த மாதிரி வெங்காயம் வதக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ மோர் குழம்புல ஊற்றிக்கலாம். மோர் குழம்பு தாளித்து போடும்போது அந்த மோர் குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனையோட நல்லா கமன்னு ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலந்து விட்டுடலாம். மோர் குழம்பு ரெடி.
இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடைக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா வடையை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடையும் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. ரவுண்டாக பிடிச்சி இந்த கையில் லைட்டாக ஃப்ளாட் பண்ணிங்கன்னா வடை ரெடி ஆகிடும். அதை அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. ஆக்சுவலி கடலைப்பருப்பு வடை ஒட்டாது. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நல்ல சூடான டேஸ்டியான வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் லன்ச் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாதம், பருப்பு பொடியில் நெய் போட்டு வச்சுருக்கேன், மோர் குழம்பு, ரசம், பருப்பு வடை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.